அன்பார்ந்த சிவபக்தர்களே, ஓம் நம சிவாயா. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம்தான். சிவபெருமான் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். வீடியோ முடிவில் ஓம் நம சிவாயா என்று கமெண்டில் பதிவிடுங்கள். இது வெறும் ஒரு கமெண்ட் அல்ல, அது ஒரு பிரார்த்தனை, அது ஒரு சரணாகதி, அது சிவனோடு நீங்கள் வைத்துக்கொள்ளும் உறவு. சிவபுராணம், திருச்சிற்றம்பலம். திரு என்றால் புனிதம், சிற்று என்றால் சிறிய, அம்பலம் என்றால் உள்ளம். நம்முடைய இதயமே சிவன் நடனமாடும் இடம். அந்த உள்ளத்தின் வாசலில்தான் இந்த சிவபுராணம் தொடங்குகிறது. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அணிவாழ்க. நமசிவாய வாழ்க. இது ஒரு வாழ்த்து இல்லை, இது ஒரு மந்திரம். நம நான் அல்ல, சிவாய சிவனுக்கே. என்னுடைய அகங்காரம் எல்லாம் போய் என்னுள் இருப்பது சிவன் மட்டும்தான் என்று சொல்கிற சரணாகதி. இந்த ஒரு வார்த்தையை முழு மனதோடு சொன்னாலே பல ஜென்ம பாவங்கள் கரையும். நாதன் தாழ் வாழ்க. நாதன் என்றால் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். தாழ் என்றால் அவருடைய திருவடி. சிவனுடைய திருவடிதான் நம்ம வாழ்க்கையின் அடித்தளம். பணம், பதவி, உறவு எல்லாம் மாறும், ஆனால் சிவன் திருவடி மட்டும் மாறாது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஒரு இமை கூட சிவனை மறக்கக்கூடாது. கண் மூடினாலும் கண் திறந்தாலும் உள்ளத்தில் சிவன் இருக்க வேண்டும். அவர் நம்மை விட்டு போகவில்லை, நாம் தான் அவரை விட்டு விலகுகிறோம். கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. கோகழி ஒரு புனித தலம். குருமணி ஞானத்தின் மணி. சிவன் வெறும் கடவுள் அல்ல, அவர் நம்முடைய குரு. வாழ்க்கையில் வழி தெரியாத நேரத்தில் உள்ளத்துக்குள் ஒரு குரல் கேட்கும், அது சிவன்தான். ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமம் என்றால் சிவன் சொல்லிய வழிமுறை. சிவன்தான் ஆகமம், சிவன்தான் வழி, சிவன்தான் இலக்கு. நம்ம வாழ்க்கைக்குத் தேவையான ஒவ்வொரு விதியும் அவரிடமிருந்தே வருகிறது. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. ஏகன் ஒருவன், அநேகன் பலவாக இருப்பவன். ஒரே சிவன்தான் பல ரூபங்களில் பல நாமங்களில் நம்மை காக்கிறார். அம்மாவாக, அப்பாவாக, குருவாக, நண்பனாக. இந்த சிவபுராணம் நமக்கு சொல்லும் உண்மை, சிவன் வெளியே இல்லை, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீ தாழ்ந்தவன் இல்லை, நீ தோற்றவன் இல்லை, சிவன் உன்னை விட்டுவிடவில்லை. இன்று நீ இந்த வீடியோ பார்க்கிறாய் என்றால் அவர் உன்னை நினைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை இப்போது மனதார சொல்லுங்கள். ஓம் நமசிவாயா. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நிம்மதி கொடுத்திருந்தால் கமெண்டில் ஓம் நமசிவாயா என்று பதிவிடுங்கள். சிவனருள் உங்களோடு இருக்கட்டும். திருச்சிற்றம்பலம்.